ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹாலிவுட்டில் வெளியாகிருக்கிற எஃப் மேரி கில் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதோட தமிழ் டப்பிங் இப்போ தான் விட்டாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க ரேடியோலலாம் டிவிலலாம் இந்த மாதிரி சீரியல் கில்லர் வந்து கொலை பண்ணிகிட்டு இருக்கான்னு. அந்த சீரியல் கில்லர் வந்து எல்லாரையும் வந்து டேட்டிங் ஆப் மூலமாக தான் கொலை பண்ணுறான்றது தான் இதோட ஸ்பெஷலே. இந்த டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கே அப்புறம் மக்கள்லாம் பயப்படுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுக்கு வந்து பிரேக்கப் ஆகுது. சரி, நம்ம டேட்டிங் ஆப் மூலமாக வந்து பசங்கள் யாரையாச்சும் பிடிச்சி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. அது மூலமாக 3 பசங்களை லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அந்த 3 பேரில் தான் யாரோ ஒருத்தர் சீரியல் கில்லர், இல்லை 3 பேர் மேலேயும் டவுட் வருது. அதில் வந்து யார் சீரியல் கில்லருன்றது வந்து அவங்களுக்கு தெரியலை. கடைசியில் வந்து அந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதைப்படி ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் நல்லாவே போகுங்க. அதுக்கப்புறமேட்டு படம் கொஞ்சம் உட்காருது. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்லோவாக போய் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். ஆனால் ட்விஸ்ட் வந்து எனக்கு ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படத்தோட அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த ட்விஸ்ட் வர சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குயிக் வாட்சபிளான மூவி தான். 1.5 மணி நேரம் தான் படம். முடிஞ்சால் வந்து வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடல்ட் கண்டென்ட் இல்லை, ஆனால் பட் ரொமான்ஸ் காட்சிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.